சரிகமபால இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீனியர்ஸ்ல இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். டாப் 5க்கான வாரம். முதல் ஆள் யார் உள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவுல எழுதிருக்கு. அதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, யார் இந்த வாரம் வெளியேற போறாங்க அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட கண்டஸ்டன்ட் 10 பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா டாப் 5 வந்து 5 பேர் தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இப்படி இருக்கையில் இவங்கெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அது இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு முக்கியமான போட்டியாளரையும் அதே மாதிரி ஒரு நார்மலான போட்டியாளரையும் வெளியனுப்ப அதிக சான்சஸ் இருக்குது. அப்படி முக்கியமான போட்டியாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பவித்ராவை சொல்லலாம். பவித்ரா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது. போன வாரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் ரொம்ப ரொம்ப சுமாராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் அவங்க கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தமிழன் அவர்களுமே இருக்கார். செந்தமிழன் என்னதான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஒரு சிலரை தாண்டி வெளியே தெரிகிறது அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இன்றைக்கி வெளியேறலாம். சொல்ல முடியாது. இவங்க 2 பேருமே வெளியேறினாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அப்படி இல்லைனா இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர், அப்படி இல்லைனா இன்னொரு நார்மலான சிங்கர். அப்படி தான் இந்த வார டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதனால் வரைக்கும் பார்த்த பாரபட்சம் இதுக்கப்புறம் காட்டவே முடியாது. ஏன்னா ஃபைனல்ஸ்க்கு இன்னும் ஒரு 4-5 வாரம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கண்டஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 10 பேத்துக்கு மேலே இருக்காங்க. ஸோ ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு காரணத்தினால டபுள் எலிமினேஷனில் யார் போனாலும் கவலையே பட மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப அது பவித்ராகவே இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே போகிறது அப்படின்னா வெளியே போய் தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ரவுண்ட்ஸ் எல்லாமே மூச்சு போட்டு எல்லாருமே பாடணும். அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமான ரவுண்டாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா போக வாய்ப்பு இல்லை, செந்தமிழன் போவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் டபுள் எலிமினேஷனில் போவான்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க நடிகர் விக்ரம் அவர்களோட அடுத்த படத்தோட அப்டேட் ஒன்று சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்துட்டு இருக்கு. வீரதீர சூரன் படத்தோட வெற்றிக்கு பிறகு விக்ரம் அவர்கள் அடுத்து மரோனா ஆஸ்பின் அவர்களோட சேர்றதா இருந்துச்சு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் 96 புகழ் ராம்குமார் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதாக இருந்துச்சு. அந்த ஒரு படமும் அடுத்த கட்டத்தை ஓகே போகாமல் இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் ஒரு புதுமுக இயக்குனரோட தான் அவர் படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. அந்த ஒரு புதுமுக இயக்குனர் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருன்னு சொல்லாமல் தான் புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் விட போகிறாங்களாமா. டைட்டிலோட சேர்த்து அந்த ஒரு இயக்குனர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாமா. விக்ரம் அவர்களோட கரியரில் இந்த ஒரு படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னும், இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. வீரதீர சூரன் விக்ரம் அவர்களுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக அமைஞ்சாலுமே வசூல் ரீதியாக கிட்டத்தட்ட வெறும் 50 கோடி மட்டும்தான் அந்த படம் ஈட்டியிருந்துச்சு. அதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விக்ரம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வரணும். கிட்டத்தட்ட 100 கோடி கிளப்பில் அவரும் இணையணும். அதற்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சா அது நடக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.